ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரைஸ் தான். சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்துட்டு அதை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்குறேன். கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஆயிலே வெந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் நிறையா இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாவே கீரி போட்டுக்கலாம் பச்சை மிளகாவை. அப்புறம் கருவேப்பிலை நல்லா நிறையவே போடலாம். கருவேப்பிலை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸுக்கு. பச்சை மிளகாய் வாசனையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கீரி போடுங்க. ரெண்டாக பச்சை மிளகாவையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். சிம்லேயே வச்சுருக்கலாம். ஸ்டவ் ஹையில் வைக்க வேண்டாம். அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சளும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். ஹையிலே வைக்க வேண்டாம். ஃப்ளேம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 3 லெமன் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா பெரிய லெமன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த லெமனை ஜூஸ் பிழிஞ்சிட்டு இப்படி நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, இப்படியே இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கொஞ்சம் இந்த ஜூஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம ரைஸில் கிளறும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் நிறையவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் திரிஞ்சிடக்கூடாது. ஆயில் இதில் நிறைய விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ். அதனால் கொஞ்சம் ஆயில் நிறையவே விட்டுருக்குறேன் நான். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். திரிஞ்சிடக்கூடாது. இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. திரிஞ்சு போகலை. இப்போ சாப்பாடில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு நான் ஆற வச்சுருந்தேன். அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் 3/4 kg ரைஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கு 3 லெமன் எடுத்துருந்தேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.